தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் திமுகவை சாடி அறிக்கை வெளியிடுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்து திமுக அரசு ஏமாற்றி உள்ளதாகவும், தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிற்குத்தான் உள்ளது என கூறுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் என்பது தமிழக ஆட்சியாளரின் எண்ணமாக உள்ளதென்றும் அவர் சாடியுள்ளார். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது எக்ஸ் தள பதிவில் விஜய் என்ன குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார்? கூடுதல் விவரங்கள். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு ஆட்சி அமைப்பதற்கு பல்வேறு தேர்தல் பிரச்சார வியூகங்களை மேற்கொண்டது. அதுல மிகவும் முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுது. இதுவரையில தமிழ்நாட்டுல உயர்கல்வி பயிலக்கூடிய மருத்துவர்களாக இருக்க வேண்டும் என ஆசைப்படக்கூடிய மாணவர்களின் கனவுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு விவகாரம், இந்த நீட் தேர்வு விவகாரத்தை, அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கிறது என்ற அந்த ஒரு பிரச்சார யுக்தியை திமுக கையில் எடுத்தது. தமிழ்நாடு முழுவதும் இந்த யுக்தி என்பது பெருமளவுல வெற்றி பெற்றிருந்தது. அதன் காரணமாக ஆட்சி அமைக்கப்பட்ட போது கூட சில காலங்களாக இந்த ரகசியம் விரைவில் தெரிவிக்கப்படும் என இப்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அப்போது பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் சட்டப்பேரவையில பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நீட் தேர்வை நீக்குவதற்கான அதிகாரம் என்பது மத்திய அரசு இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில எதிர்கட்சிகளிடையே இது கடுமையான விமர்சனத்தை பெற்றிருந்தது. சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக இது மாறியிருந்தது. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் இது குறித்த பதிவை எக்ஸலத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவுல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பதாக கடுமையாக திமுக அரசை சாடி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பதிவுல தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணமாக இருப்பதாகவும், இதற்கு பல்வேறு சான்றுகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமானது நீட் விவகாரம் சார்ந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 21 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்துவிட்டு தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போது ஆட்சியாளர்கள் தான் என்றும், ஆனால் இப்போது ஒன்றிய அரசுக்குத்தான் அதற்கான அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசு ரத்து செய்ய முடியாது என்று தெரிவிப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றம் செய்யலவா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எந்த புள்ளியையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈரப் போவதில்லை என்ற ஒரு தகவலையும் அந்த விசாரணத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு விவகாரம் குறித்து கடந்த ஆண்டு தமிழக மக்கள் பாஜக சார்பில் நடைபெற்ற கல்வி விருதுகள் வழங்கும் விழாவின் போது இவர் உரையாற்றியிருந்தார். அதில் கன்கரண்ட் லிஸ்ட் என்பது ட்ரையாக ஏற்பாடு செய்யப்பட்டு மாநில பட்டியலுக்கு கல்வி கொண்டு வரப்பட்டால் இதற்கான ஒரு இடைக்கால தீர்வாக இது அமையும் என ஒரு தீர்வையும் ஒரு முன்மொழியாக அவர் தெரிவித்திருந்தார். நீட் தேர்வு என்பது பல நூறுக்கணக்கான மாணவர்களை உள்ளே பலி வாங்கியிருக்கிறது. அது மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறது என்ற கருத்துக்களையும் ஏற்கனவே பாஜக தலைவர் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்ததையும் அதையொட்டி திமுகவின் நிலைப்பாட்டையும் விமர்சிக்கும் வகையில் கடுமையாக சாடி இந்த எக்ஸல பதிவை தற்போது வெளியிட்டிருக்கிறார். தகவலுக்கு நன்றி.